இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வெற்றி பெற்றதாக ஈரான் அதிபர் அறிவித்துள்ளார். ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது, அதற்கான விலை கொடுத்தே ஆக வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மீது 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசருல்லா மரணத்திற்கு பழிவாகவே இந்த தாக்குதலை துவங்கியதாக ஈரான் அறிவித்தது. இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை நோக்கி ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் உடனடியாக பொதுமக்களுக்கு சைரன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அதேபோல் ஈரான் வீசிய 80% ஏவுகணைகளை தாக்கி அடித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வெற்றி பெற்றதாக ஈரான் அதிபர் மசூத் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் அந்நாட்டையே அழிக்கும் விதமாக உக்கிரமாக பதிலடி கொடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது என்றும் தவறுக்கான விலையை ஈரான் கொடுத்தே ஆக வேண்டும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சிறப்பாக இருந்ததால் ஈரான் முயற்சி தோல்வி அடைந்தது என்றும் அவர் கூறியுள்ளார்.